ஐயோ சாமி, உங்க பேர் சொல்லி கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என் பேர் வாசுகி, என் பேர் ஆகாசு. நாங்கள் நவலடிப்பட்டேங்க சார். வரவூர் ஸ்கூல் போயிருந்தான். அவன் பேர் பிக்ஸு வந்துச்சுன்னு 4 மணிக்கு 3:30 நடந்திருக்குது. எங்களுக்கு 4 மணிக்கு தகவல் சொன்னாங்க. 4:15 பக்கமா உன் பையனுக்கு பிக்ஸு மாதிரி இருக்குதுங்க, பௌத்திரம் ஜிஹெச்சி கூட்டிகிட்டு போயிருக்கோம், நீங்கள் அங்கே கிளம்பி வாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் ஜிஹெச்சுக்கு சீக்கிரம் நான் கிளம்பி வரும்போது இவங்க எறும்புட்டி ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க. அங்கே பல்சு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எறும்புட்டி ஜிஹெச்சில் வந்து பார்த்தா பையன் போட்ட சைடாக கிடக்கிறான். வாத்தியாரெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. என்னங்க சார் ஆச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு நான் போகிறேன். என்னம்மா உனக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன சார் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா அவன் போட்ட சைடில் கிடக்குறான். ஆனால் ஆகாசு ஏந்திரி தம்பி, அம்மா வந்துட்டு அப்படின்னு கும்மான்னு கூப்பிடுறேன். டாக்டர் யாரும் இல்லை, டாக்டர் வாத்தியாரும் பக்கத்தில் யாரும் இல்லை, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. நான் போய் கூட வாத்தியாருக்குள்ளார வரலையே. என் பையன் போன மாதம் பண்ணிட்டாங்க. அவருக்கு பிக்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்துச்சா மாத்திரை மருந்து போட்டாங்கன்னு தான் கேட்டாங்க. எங்கள் பையனுக்கு நாள் வச்சு பிக்ஸ் வரல. என் பையன் நல்லா தான் இருந்தான். ஒரு மாந்து மாத்திரை கூட சாப்பிட மாட்டான், ஒரு ஊசி போட மாட்டானே அப்படின்னு சொன்னேன். அவன் வாயை பார்த்துட்டு தம்பி என்னடா இப்படிலாம் இருக்குது, காயமா இருக்குது, பல்லுக்கிட்ட எல்லாம் கண்ணி போய் கிடக்குது, உன்னை யாருதான் என்னடா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு யாரும் எந்த தகவலும் சொல்லல. ஆம்புலன்ஸ்ல நாமக்கல் ஜிஹெச்சுக்கு வரும்போது தான் சொல்றாங்க பசங்களாம் சேர்ந்து அடிச்சானுங்க. அடிச்சது வந்து அவனுக்கு மாதிரி ஆகிப்போச்சு. வாத்தியார் தான் கமானம் குறைவா கீழே இருந்திருக்காங்க. 2வது மணியில் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இறந்துருக்கான் அப்படின்னு ஸ்கூல்லேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க வெறுமாடியை தூக்கிக்கிட்டு எருமுட்டி வச்சு அலைய விட்டுட்டாங்க. அப்படி ஆகி போனதுனால இது மாதிரி ஆகி போச்சு. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா என் பையன் இந்த மாதிரி ஆகி போயிட்டான், உன் பையன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாமா சொல்லப்படாதான். அவங்க சொல்லவே கிடையாதையே. அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நான் பையன் தெம்பா வந்தேன். நான் ஜிஹெச்சில் வந்து பார்க்கும்போது போட்ட சாயிட கிடக்கிறானே, என்ன பண்ணுவேன். அவன் படிப்பு கம்மி தான் சார். அவன் படிப்புல எல்லா எழுத்து ஆனால் சேர்த்து படிக்க தெரியாது. ஆனால் சின்ன சின்ன எழுத்தெல்லாம் படிச்சுக்குவான். அவன் அவ்வளோ அறிவாக இருப்பான். எல்லாம் செல்ல என்னென்ன நோண்டணும், எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் என்னென்ன சொல்கிறோமோ அத்தனையும் பண்ணுவான். அவன் பார்த்துதான் படிப்பு தான் அவனுக்கு இதாக இருக்கும். அத்தனையும் வேலைக்கு போய் குடும்பத்துக்கு அவன் ஒத்தாசு பண்ணுவாங்க சார். இந்த சின்ன சின்ன வேலை கிடைச்ச பசங்களோட சேர்ந்துட்டு போவான். அந்த வேலையெல்லாம் செய்வான். அவ்வளோ கருத்தா இருப்பானே. எனக்கு அந்த பையன் கிடைப்பான். அந்த மேலே அவ்வளோ அறிவா இருப்பானே சார். எம்மா கத்தாதம்மா கூல் டவுன் மம்மி அப்படின்லாம் பேசுவானே. இப்போ என்னை யாரு சார் கூப்பிடுவா? என் பையன் என்ன ஒன்றும் இல்லாத அந்த வாத்தியார்லாம் சேர்ந்து வாத்தியார் இருந்து அந்த மாதிரி தேரத்தை விட்டுருப்பாங்க. 1/2 மணி நேரமா அழைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. 1/2 மணி நேரமா வாத்தியார் என்னங்க சார் பண்ணாங்க? இல்லை ஒரு பையனுக்குமா சொல்லாத இருந்திருப்பானுங்க. செருப்பு எடுத்து வச்சுட்டு விளாண்ட சண்டை தான் அது பெருஞ்சண்டே ஆகி போச்சுன்னு சொல்றாங்களே சார். அவன் சார் அவன் பெரிய ஆளாகணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் வீடு வாசலாம் கட்டி பிழைக்கணும், நேரம் கொண்டு போய் நான் உட்கார வைக்கணும். நம்ம 30 லட்சம் இப்போ 5 லட்சம் போட்டு நான் கார் வாங்கிக்கணும், உட்கார வச்சு ஓட்டிட்டு போறோமா அப்படிலாம் சொல்லுவானே. நானா கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தான். என் பையனை இப்படிலாம் பண்ணிட்டாங்களே.